தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். உரைகள் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். சட்டமன்றத்தில் ஆளுநர் உரை மீது நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான பதிலுரையில் முதலமைச்சர் பேசிய சில விஷயங்கள், அதாவது ஊழல் அப்படிங்கிறது மக்களுடைய பணத்தை கண்டிப்பா தொடமாட்டேன், யாரையும் தொடவும் விடமாட்டேன், முன்னால் தொட்டவர்களையும் நான் விடமாட்டேன் அப்படின்ற ஒரு விஷயத்த இது நாள் வரைக்கும் தேர்தல் பொதுக்கூட்டத்திலேயோ மக்கள் மன்றத்திலேயோ பேசிக்கிட்டு இருந்தாரு. அது வரைக்கும் கூட அது ஒரு ஓகே, அது தேர்தல் நேரத்தில் பேசுறாரு, அது ஒரு அரசியல் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். ஆனால் சட்டமன்றத்தில் பேசப்பட்ட இந்த பேச்சு அப்படிங்கிறது, இந்த உரை அப்படிங்கிறது நிஜமாவே ஒரு அதிகாரப்பூர்வமான ஒரு விஷயம். அதை கண்டிப்பா செயல்படுத்த போகிறாரா இல்லையான்ற கேள்வி நாளைக்கு எல்லாருமே வைக்கப்படும் அப்படின்றது ரொம்ப தெளிவாக நமக்கு புரியுது. ஸோ இப்போ என்ன பண்ண போறாங்க? இந்த புது அரசு நிச்சயமாவே ஊழலை ஒழிக்க போகிறதா, இல்லை எதிர்கட்சிகள்லாம் விமர்சனம் செய்யறத போல இது வேற ஒரு ஸ்கிரிப்டட் டயலாகு, ஒரு ஷூட்டிங்கு, ஸோ இங்கே அதை பேசிட்டு அவர் போயிருக்காரு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் தான் அரங்கேற போகுதா, இல்லை உண்மையிலேயே இதை முழு ஒரு லட்சியமாக கொண்டு ஊழலை ஒழிக்க இந்த அரசு முயற்சி எடுக்க போகிறதா, அப்படின்னா இது வரைக்குமே என்ன செஞ்சாங்க அப்படின்ற இந்த விஷயங்களை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். நம்மோடு 2 கருத்துரையாளர்கள் இணைஞ்சிருக்காங்க. முதலாவதாக நம்மோட ஸ்டுடியோவில் இணைஞ்சிருக்கிறாரு அரசியல் விமர்சகர் திரு திலகரசன் அவர்கள். வணக்கம் சார். மற்றும் இணையம் வழியாக இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு ஜெகதீஸ்வரன் அவர்கள். வணக்கம் சார். ஜெகதீஸ்வரன் சார், எப்படி பார்க்குறீங்க இந்த 40 நாள் மற்றும் அந்த சட்டமன்ற உரை? ஏதாவது ஒத்து போகுதா, இல்லை இது வெறும் டயலாக தான் பார்க்குறீங்களா? இல்லைங்க, நீங்க விஜய் அவர்களின் நேற்றைய பதிலுரை என்பது நீங்க அவ்வளோ சீரியஸா, ஐ மீன் விஷயம் நடந்தால் நடக்கலாம், நான் ஊழலுக்கு எதிராக அவர்கள் ஏதாவது செய்யலாம், பட் நேற்றைய அவருடைய பேச்சு என்பது, அந்த பதிலுரை என்பது ரொம்ப இன்டென்ட்டோட பேசின ஒரு விஷயமாக எனக்கு தெரியல. அவர் தொடர்ச்சியாக என் மேல நிறைய விமர்சனங்கள் வைக்கிறீங்க, குற்றச்சாட்டுகள் வைக்கிறீங்க, அதற்கெல்லாம் சேர்த்து நான் என்னுடைய ஸ்டைல்ல, என்னுடைய சினிமாட்டிக் ஸ்டைல்ல நான் ஒரு பதிலுரை கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. நீங்க சட்டமன்றத்தில் அவர் எல்லாமே ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிட்டு பேசுறாரா அப்படிங்கிறத தாண்டி அவர் திமுக இன்னும் நிறைய விமர்சிக்கிறாங்க. இப்ப திமுகவிற்கு ஒரு பதிலடி கொடுக்கணும், திமுக என்ன குறித்து நிறைய அவதூறு எல்லாம் பண்றாங்க, அப்ப அதற்கு பதிலடியாக நான் முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் குறித்து நான் ஒண்ணு பேசணும், அதற்கு அப்பாவை தேடுற ஒரு மகன் கதையெல்லாம் சொல்ல வேண்டியது இருக்கின்றது. ஏன்னா கண்டென்ட்டா நீங்க கேட்ட கேள்விகளுக்கு அது பெருசா பதிலே வரல. முக்கியமான பிரச்சனை 2 மையமாக எல்லாரும் பேசியது. ஜெகதீஸ்வரன் சார், அதாவது இந்த ஊழல் அப்படின்னு வரும்பொழுது மட்டும் தொடர்ச்சியா பாக்குறோம் இந்த ஸ்டேட்மெண்ட் விஜய் அவர்கள் முன்னாடி முதலமைச்சர் ஆவதற்கு முன்பிலிருந்து சொல்றாரு, பதவி ஏற்றத்துக்கு அப்புறமும் சொல்றாரு, இப்போ சட்டமன்றத்திலையும் சொல்றாரு. அப்போ கூட நீங்க அதை சீரியஸா எப்படி நம்ம எடுத்துக்காம இருக்க முடியும்? அது சீரியஸ் இல்லைன்னு நம்ம எப்படி அதை சொல்ல முடியும்? இல்லைங்க, நான் சொல்றேன், ஒட்டுமொத்தமாக இந்த பதில் அப்படியே ரொம்ப இன்டென்ட்டோட அவர் ஊழலை ஒழிப்பதற்காகவே கேட்கின்ற கேள்விகளுக்கு நான் ஒரு பதிலடி கொடுக்கின்றேன் அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் தான் அவர் சொல்றதா பார்க்கின்றார். ஏன்னா நீங்க நடவடிக்கைகள் என்பது நீங்க இதுவரைக்கும் எனக்கு தெரியல. நீங்க ஒரு பக்கம் பேசுறாங்க, ஊழல் இல்லாத ஆட்சின்னு சொல்லி பேசுறாங்க. நம்ம நாம் துறை ரீதியா பார்க்கலாமே, 2 ரைடு நம்மளே பேசணும். ஒண்ணு என்னன்னு கேட்டீங்கன்னா, பத்திரப்பதிவு துறையில ஒரு ரைடு ஒண்ணு போனதை பார்த்தோம், அதற்கு பிறகு ஆர்டிஓட பார்த்தோம். அதற்கும் இதற்கும் ஒரு வேறுபாடு என்ன பார்த்தீங்கன்னா, நீங்க அங்க எஃப்ஐஆர் போடப்பட்டது, அது கூட சாதனை. இது வரைக்கும் பத்திரப்பதிவுத்துறை இவ்வளவு பேர் எஃப்ஐஆர்ல போட்டது ஒரு சாதனை, எல்லாம் 40 பேர் மேல நினைக்கிறேன். ஆர்டிஓ ஆபீசர்ஸோட ரைடுல கிட்டத்தட்ட 37 லட்சம் பிடிபட்டது. ஆனால் யார் மேலே எஃப்ஐஆர் போட்டதா தெரியல, புரோக்கர்ஸ் யாரையும் அரெஸ்ட் பண்ண மாதிரி தெரியல, இல்ல ஆர்டிஓஸோ இல்ல அவங்க கீழே பிரேக் இன்ஸ்பெக்டர்ஸோ யார் மேலே நடவடிக்கை இந்த சென்ஸ் அவங்க மேல யாரும் வழக்கு தொடுத்த மாதிரியோ எஃப்ஐஆர் போட்ட மாதிரி கூட தெரியல. ஒண்ணு, இது துறை ரீதியாக சொல்றேன். இன்னொரு பக்கம் நீங்க அவர் என்ன சொல்றாரு, நாங்க டிஜிபி எல்லாம் அப்பாயிண்ட் பண்ணிட்டோம் இதெல்லாம் சொல்லி சொல்றாரு. லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு அருண் அவர்கள் மேல நிறைய கான்ட்ரோவர்சி இருந்தாலும் அருணே போட்டிருக்காரு. அவர் துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கிறாங்க. ஆனா போன ஆட்சி உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், நீங்க ஆட்சி அமைத்த புதிதில் திமுக என்ன பண்ணாங்கன்னா, ஜூன் மாசமே ஆரம்பிச்சிட்டாங்க. ஜூன் மாசமே என்ன பண்ணாங்கன்னா, ஐ திங்க் வீரமணி ஆர் விஜயபாஸ்கர் யாரோ வி சீரிஸ்னு ஒன்று ஆரம்பிச்சாங்க. வீரமணி, அடுத்த மாசம் விஜயபாஸ்கர், கரூர் விஜயபாஸ்கர், அடுத்த மாசம் புதுக்கோட்டை விஜயபாஸ்கர் அப்படின்ட்டு வேலுமணி, அப்படி தொடர்ச்சியாக ஒரு 4-5 பேர் மேல ஒவ்வொரு மாசம் ரைடெல்லாம் நடந்துச்சு. நான் சொல்ல டிவிஎஸ் ரைடெல்லாம் நடந்துச்சு. ஆனால் அதற்கு பிறகு என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா, அது ப்ரொசீடே ஆகல, சார்ஜ் ஷீட் கூட போடாம அப்படியே கைவிட்டாங்க. அதே பெரிய குற்றச்சாட்டாக மாறியது. நீங்க பெரிய வீராசமா பேசுறீங்க, மக்கள்லாம் உண்மையிலே ஏதோ பெரிய நடவடிக்கை எடுக்க போறாங்கன்னு நினைச்சாங்க, ஆனா நீங்க எதுவுமே செய்யல அப்படிங்கிறது. விஜய் அவர்கள் இன்னைக்கு வரைக்கும் அமைச்சர்கள் மேல அந்த விதமான குற்றச்சாட்டையே இன்னும் வலுவா வைக்கல, எந்த ஒரு அமைச்சர் மேலும் தனிப்பட்ட முறையில் வைக்கல. நீங்க கொடுக்கப்பட்ட வெள்ளை அறிக்கை என்ன சொல்லணும்னா, லீக்கேஜஸ்ங்கிற வார்த்தை தான் பயன்படுத்துறாங்க. யாரையும் குறைசல விரும்புறாங்க, லீக்கேஜஸ் ஆயிருக்குன்னு சொல்லி சொல்றாங்கன்னா, லீக்கேஜஸ்க்கு காரணம் யாருன்னா, இந்த வெள்ளை அறிக்கையில் எதிர்பார்த்தது ஒன்று இணைஞ்சிருக்கீங்கன்னா,
ஒவ்வொரு துறை ரீதியாக என்ன தவறுகள் நடந்திருக்கிறது, அந்த தவறுகளுக்கு யார் காரணம், எந்த அமைச்சர் காரணம், எந்த அரசு அதிகாரி காரணம்ங்கிறது கொஞ்சம் ஊடகமாவது சொல்லிருப்பாங்கன்னு பார்த்தோம். நீங்க வந்து ஒரு பக்கம் வந்து டிசாஸ்டர்னு சொல்லி இவர் பேசிட்டாரு, அந்த அமைச்சர் பேசிட்டாரே தவிர நீங்க லீக்கேஜஸ்ங்கிற வார்த்தை தான் பயன்படுத்துறாங்க. அப்ப அந்த இடத்துல பெருசா இல்ல. டாஸ்மாக்ல நிறைய பிரச்சனை நடந்திருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா செந்தில் பாலாஜி அவர்கள் தான் இதற்கு காரணம். 10 ரூபா தான் பெருசா பாட்டெல்லாம் பாடினாரு. ஆனா இந்த அமைச்சர் வந்த பிறகு அவர் என்ன சொன்னாங்க, 10 ரூபாய்க்கு இது வந்து முழுக்க அமைச்சருக்கு போனதாக மட்டும் இல்ல, வாடகை கொடுக்க முடியாம கஷ்டப்பட்டிருக்காங்க. நீங்க வந்து இவர்களுக்கான தேவை இருந்திருக்கிறது, நிறைய பிரச்சனைகள்லாம் வந்திருக்கு, ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி இருக்கு, அதனால 10 ரூபா வாங்கியிருக்காங்க. பிளஸ் கோர்ட்டும் வந்து இன்னொரு 10 ரூபா அந்த பாட்டில் கொடுத்தா 10 ரூபா கொடுக்க சொல்லிருக்காங்க அப்படின்ட்டு அதையுமே வந்து ரொம்ப ஒரு நீர்த்து போக செய்யற மாதிரி ஆயிடுச்சு. அப்போ உண்மையிலேயே அவர் வந்து செந்தில் பாலாஜி 10 ரூபாய் வாங்கி இது வந்து நான் கிச்சன் கேபினெட்டுக்கு சேர்த்துட்டு இருந்தாரு அப்படிலாம் சொல்லி நம்மளால நிறைய பேசியிருக்கோம். அப்ப அதெல்லாம் எந்த அளவிற்கு உண்மை அப்படிங்கிறதுல ஆதாரப்பூர்வமாக எங்க இருந்து எடுக்க போறாங்க அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. ஒரு விஷயம் இன்னைக்கு வந்து என்ன கேட்டீங்கன்னா, ஸ்கூல்ஸ்ல அவங்களே வெளிப்படையா சொல்லிருக்காங்க, நாங்க அங்கீகாரத்திற்காக நாங்கள் ஒவ்வொரு பள்ளிக்கூடமும் இவ்வளவு காசு கொடுத்தோம்னு சொல்லி சொல்லிருக்காங்க. அது வெளிப்படையாகவே வந்திருக்கிறது. அதற்கு நீங்கள் இந்த நேரத்துக்கு நடவடிக்கைக்கான வேலைகளை ஆரம்பிச்சிருக்கலாம். இப்போ ரொம்ப ஸ்பெசிபிக்கா தெரியும்ல, ஸ்கூல் டிபார்ட்மெண்ட் யாரு, அன்பில் மகேஷ் பொய்யாமொழியோட கூட இருந்த பிரின்சிபல் செக்ரட்டரி அவரும் செய்தாரா, இல்ல வந்து டைரக்டர் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் அவரும் இன்வால்வ் ஆயிட்டு இருந்தாரா, மெட்ரிக் போர்டு ஒன்று இருந்துச்சு, தொடக்க கல்விக்கான ஒரு போர்டு இருக்கு, நீங்க வந்து உயர்நிலை பள்ளிகள் இந்த மாதிரி இதுல இருந்த அவங்களும் இதுல இன்வால்வ் ஆயிருந்தாங்களா, இல்ல இது முழுக்க முழுக்க திமுக அமைச்சர் மட்டும் இன்வால்வ் ஆயிருந்தாரா அப்படிங்கறதெல்லாம் இன்ன நேரம் நீங்க தோண்டி துருவி அதற்கான வேலைகளை ஆரம்பிச்சிருக்கலாமே. இதற்கெல்லாம் நான் சபதம் போட்டுட்டு தான் நான் வந்து சட்டமன்ற சபதம் போட்ட பிறகுதான் நான் செய்வேன் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. இது சார் இது எல்லாம் வெளியில சொல்லணும்னு அவசியம் இல்லையே. அது கூட கண்டுபிடித்து கூட வச்சிருக்கலாம்ல. அவங்க செஞ்சுக்கிட்டே இருந்திருக்கலாம். எப்போ முடிவுக்கு வருதோ அப்போ இதை சொல்லலாம் இல்லையா? இதை நம்ம அதை வச்சு அங்க ஒன்றும் நடக்கலைன்னு நம்மளால எப்படி சொல்ல முடியும் சார்? இல்லைங்க, நானும் சொல்றேன், நீங்க நடக்கட்டும் தான் சொல்றேன். நானும் எதிர்பார்க்கின்றேன். உண்மையிலே வந்து ஊழலாத ஆட்சியாகத்தான் மக்களோட எதிர்பார்ப்பு என்பது எந்த ஒரு ஆட்சியும் ஊழலாத ஆட்சியாகத்தான் இருக்க வேண்டும் மக்களோட எதிர்பார்ப்பா இருக்கிறது. அதற்கான டைரக்ஷன்ஸ் வந்து எனக்கு என்ன தெரியலன்னு சொல்லி சொல்றேன். நீங்க அந்த டைரக்ட் நேற்று பேசியிருக்காரு. இதுவும் சொல்ல போனா ஊழல் ஒழிப்புங்கிறது பிரதானமாக இருக்கும், நாங்கள் ஒரு பைசா கூட தொட மாட்டோம். அவர் முதல் நாளே சொன்னார், பவர் சென்டர்ஸ் எல்லாம் யாரும் கிடையாது, நான் எடுக்கிறதா முடிவுன்னு சொல்லி சொன்னாரு. கிட்டத்தட்ட 45 நாட்கள் பிறகு நம்ம இந்த விவாதத்துல பேசும் பொழுது அந்த டைரக்ஷன்ஸ் எனக்கு ஒன்றும் தெரியல. இது நேற்று பேசிய பிறகு ஏதாவது மாறுதா அப்படிங்கறது பார்க்கலாம். ரைட் இந்த இடத்துல நான் இந்த இடத்துல திலகரசன் அவர்கள்ட்ட கேட்க விரும்புறேன். இந்த இடத்துல ஜெகதீஸ்வரன் அவர்கள் சொல்ற மாதிரி சும்மா அது திரும்ப திரும்ப தேர்தல் நேரத்துல என்ன பேசப்பட்டதோ அதே விஷயங்கள் தான் இங்க பேசப்பட்டு இருக்குன்னு நம்ம பாக்குறோம். நாங்க ஒரு நல்ல ஆட்சியை கொடுப்போம், கொஞ்சம் எனக்கு டைம் கொடுங்க, நாங்க ஊழலற்ற ஆட்சியை கொடுப்போம், இப்படி இந்த லைன் மட்டுமே சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம பாக்குறவங்களுக்கு ஒரு டைரக்ஷன் தெரியல அப்படிங்கிறாரு. அதுதானே கள யதார்த்தமாக இருக்கிறது. 45 நாள்ல ஒரு ஸ்டெப் 2 ஸ்டெப் கூட எடுத்து வைக்கலையோ அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்கு இல்லையா? இப்போ நேற்று ஒரு ஸ்டேட்மெண்ட் விஜய் அவர்கள் வந்து சட்டமன்றத்தில் ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, எலெக்ஷனுக்கு வந்து நாங்கள் ஒரு 3 விஷயத்தை ஒழிச்சு கட்டியிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன விஷயம்னு பார்த்தோன்னா, முதல்ல வந்து பணம் கொடுக்குற கலாச்சாரத்தை நாங்கள் மாற்றிருக்கோம், ஜாதி மதம் இதெல்லாமே ஒழிச்சு யார் இங்கே வேட்பாளர் தாவேக்கா இல்ல மக்கள் மனது வைத்து அந்த மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க. அதுதான் அது வந்து கட்சிகள் இங்க 1000 வருது, ஆனா மக்கள் நினைக்கும் பொழுதுதான் இந்த எல்லாத்தையும் சாதியை கடந்து மதத்தை கடந்து இந்த பணத்தை கடந்து மக்கள் வாக்களிச்சாங்க. தாவேக்காக்கு அதை நினைச்சுதான் வாக்களிச்சிருக்காங்க அப்படின்றத சொல்றாரு. இதுல வந்து மாற்று கருத்தில் இவங்கெல்லாம் சொல்ற மாதிரி பார்த்தா இன்னைக்கே 40 நாள் கடந்து எடுத்ததுமே அவங்களை போயிட்டு கஸ்டடிக்கு எடுத்து ரிமாண்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து உடனே ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன். அது தேவைகள் இல்லை. இப்போ கண்டிப்பாக வந்து குற்றம் செஞ்சிருக்கிறாங்க, வெள்ளை அறிக்கை அவங்களுக்கு தெரியுது, இவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் என்னென்ன தப்பெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க. ஒரே நிமிஷம், இந்த இடத்துல நேற்றைக்கு சட்டப்பேரவையில் பேசப்பட்ட அந்த கட்சி நிதி பார்ட்டி ஃபண்டு நம்ம வந்து சட்டப்பேரவையில் இல்லை, அதுக்கு முன்னாடியே இந்த நியூஸ்லாம் வந்துச்சு. இங்க டாஸ்மாக்ல ஒரு கேஸுக்கு இவ்வளவு ரூபா போகுது, இதெல்லாம் இவ்வளவு நாளா கட்சி நிதியா போச்சு, 1200 கோடி ரூபாய் அளவிற்கு கஜானாவிற்கு திருப்பி விடப்பட்டிருக்கு அப்படின்ற செய்தி எல்லாம் இங்க பேசப்பட்டது, எல்லாமே போச்சு. ஆனா அது பத்தி வந்து என்ன பண்ணாங்க, இவ்வளவு நாளா ஏன் கட்சி நிதியா அது வாங்கினாங்க, அப்ப அந்த கட்சி நிதியா வாங்கினது யாரு, இப்ப ஆட்டோமேட்டிக்கா அந்த இது போயிருக்கணும்ல. இப்ப நேற்றைக்கு சொல்லும் போது கூட எதிர்கட்சியில என்ன கேக்குறாங்கன்னா, ஆதாரம் கொடுங்க, ஆதாரம் இல்லாம ஏன் வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க முதல்ல. அப்போ நீங்க இங்க லீக்கேஜ்னு பேசுறாங்க, ஊழல்னு பேசுறாங்கன்னா அதுக்கான விஷயம் இது நடந்திருக்கு, இந்த டேட்ல இது நடந்திருக்கு, இவங்க இதுக்கு ரெஸ்பான்சிபிள், நீங்க எதையாவது எடுத்துட்டு போய் வச்சாதானே அதை நம்ம ஊழல்னே நம்ப முடியும். வெறும் வார்த்தையில காத்துல போயிடும்ல வார்த்தைகள். இப்போ ஒரு ஒயின் ஷாப்ல போயிட்டு ஏதோ ஒரு லிக்கர்
பேர் வாங்குறாங்கன்னு வச்சு அதுக்கு வந்து கண்டிப்பா 10 ரூபாய் அதிகமாக தான் கொடுத்து இதுக்கு முன்னாடி எல்லாமே பண்ண தாவேக அரசுக்கு வந்தபோது ரைட்ஸாக கேட்குறாங்க. அந்த கடையில் போயிட்டு யாராவது 10 ரூபாய் அதிகமாக கேட்டால் கவர்மெண்ட்டே கொடுக்க வேணாம்னு சொல்லுதில்ல, எதுக்காக கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ரைட்ஸாக கேட்குற அளவுக்கு இன்னைக்கு அது கன்சியூம் பண்ணுறவங்களுக்கு ஒரு உரிமையை கொடுத்துருக்குல்ல தாவேக அரசு. இதை வந்து மறுக்க முடியாது. இன்னொரு விஷயமும் சொல்கிறேன், இவங்க வந்து எது அமைச்சர்கிட்ட இருந்து வாங்குற பணம் 10 ரூபா அதிகமாக வாங்குறாங்க இல்லையா, அந்த 10 ரூபா ஒவ்வொரு கடைகளுக்கும் கலெக்ஷன் பண்ணி அதோட ஹெட் குவார்ட்டர்ஸில் இருக்கிறாங்கல்ல, ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸில் அதோட அந்த வாணிப கழகத்தோட சேர்மனோ யாரோ இருக்கிறாங்க, அவங்க வந்து மொத்தமாக மினிஸ்டருக்கு போய் கொடு. இது வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா லிக்விட் கேஷாக கொடுக்குறாங்க. அக்கௌண்ட்டில் யாருக்குமே மாற்றுறது கிடையாது. எல்லாமே லிக்விட் கேஷாக அந்தந்த துறைக்கு வந்து கொண்டு போய் கொடுக்குறாங்க. இது வந்து எந்த ஒரு எவிடன்ஸும் நம்மளால் கொடுக்க முடியும். இதுதான் உண்மையும் கூட. இதை வந்து எவிடன்ஸ் இல்லாதனால நாங்கள் வந்து அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலை, நாங்கள் வந்து கையங்கலமாக யாரையும் பிடிக்கல அப்படின்றதுக்காக ஆதாரம் இல்லைன்னு சொல்லிட முடியாது. வெளிப்படையாகவே எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். அதில் வந்து இதை மறுக்கிறதுக்கு இல்லை. இன்னொரு விஷயமே சொல்லிடுறேன். இப்போ பாருங்கள், நிறையா துறைகள் இருக்குது. வருவாய்த்துறை இருக்குது, நகராட்சி துறை இருக்குது. அந்த மாதிரி எல்லா துறைகளையுமே ஒவ்வொரு அதிகாரிகளுக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு காசு வாங்கிட்டு தான் பண்ணாங்க. குறைஞ்சபட்சம் ஒரு நகராட்சியில் ஒரு ஆணையரோ யாராவது போனோன்னா, திமுக அரசு அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது கண்டிப்பாக ஒரு நகராட்சி ஆணையருக்கு 70 லட்சம் ரூபாய் நம்ம கொடுக்கணும். கொடுத்தா தான் அவங்க விருப்பப்படுற ஸ்டேஷன் கொடுப்பாங்க. அதே மாதிரி பத்திரப்பதிவுத்துறை, ஆர்டிஓ, அந்த மாதிரி யாரெல்லாம் இருக்கிறாங்களோ, இந்த மாதிரி இருக்கிறாங்க, அவங்களுக்கு எல்லாத்துக்குமே பணம் கொடுத்தா மட்டும்தான் அந்தந்த ஸ்டேஷன். சார், இது வந்து காலங்காலமா ஒரு ஆட்சியிலேருந்து இன்னொரு ஆட்சிக்கு மாறும் பொழுது இந்த புதுசா வர்றவங்க அந்த பழைய ஆட்சி காலத்துல இருந்தவங்களை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு தான். இங்க அதை வாங்கினாங்க, இவங்க இதை செஞ்சாங்க அப்படின்னு வந்து தொடர்ச்சியா இந்த தொடர் குற்றச்சாட்டுகள் தான் வருது. என்னைக்குமே இந்த காலகட்டத்தில் அந்த மாதிரி இப்ப சிறப்பு நீதிமன்றங்கள் எல்லாமே இருக்கு. இப்ப தவறு செஞ்சிருக்காங்க, எந்த அமைச்சர்களாவது தவறு செஞ்சிருக்காங்க, ஊழல்ல வந்து லஞ்சம் வாங்கியிருக்காங்க, ஊழல்ல இருக்காங்கன்னா நீங்க உடனே கேஸை போட்டு அவங்களை கொண்டாந்து நிறுத்தி நீங்க வந்து ஒரு ஆமாமா இல்லையான்றத முடிவுக்கு கொண்டு வந்துடலாம். அந்த 5 ஆண்டு காலத்துக்குள்ளேயே பண்ணிடலாம். ஆனா இது வரைக்கும் அது மாதிரி ஒரு விஷயம் எல்லாரும் மாறி மாறி சொல்றாங்க. இப்ப நீங்களும் தாவேக்காவும் வந்து உட்கார்ந்துட்டு திமுக பத்தியும் அதிமுக பத்தியும் நல்லா தெரியும். நீங்க சொல்ற விஷயம் எப்படி இருக்குன்னா, பழிவாங்கும் செயல். பழிவாங்கும் செயல் சொல்லி முடிச்சாரு. கண்டிப்பா வந்து அதிமுக திமுகவும் காலங்காலமா செஞ்சுட்டு இருந்தாங்க. அதிமுகவில் முதலமைச்சரா இருந்தவங்களை இவங்களை ஜெயிலுக்கு அனுப்புனாங்க. அவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இவங்க ஜெயிலுக்கெல்லாம் யாரையும் அனுப்பல சார். பாத்துருக்கீங்களா? ரெண்டு பேரும் அதாவது ஒரு கேஸ் தவிர ஒரு பெரிய பெரிய கேஸ் ஒண்ணே ஒண்ணுதான். அதுக்கப்புறம் எல்லாம் கேஸோட நிக்குது. இல்ல, கலைஞர் அவரும் ஊழல் வழக்குல ஜெயிலுக்கு போயிருக்காரு. முதலமைச்சர் இவங்க ஏடிஎம்கே பேர்ல அம்மா வந்ததுக்கு அப்புறம் அம்மாவையும் இவங்க ஜெயிலுக்கு அனுப்பிச்சாரு. இது வந்து மாறி மாறி ஒரு பழிவாங்கும் செயலால் தான் வந்து கொண்டு வந்தாங்களே தவிர, ஏன்னா எப்பயும் இதில் இந்த இப்போ தாவேக அரசு வந்தோடனே 40 நாள் நீங்கள் எதை பார்க்கணும் அப்படின்னா, எந்த வருஷம் அதிமுக வந்தாலும் சரி, திமுக ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் எந்த டெண்டருமே கேன்சல் பண்ண மாட்டாங்க. எங்கேயாவது சட்டமன்றத்தில் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நீங்கள் இந்த ஸ்கீம்ஸை கொண்டு வந்திருக்கீங்க, இந்த ஸ்கீம்ஸால மக்களுக்கு வந்து இவ்வளவு வரி பணம் வேஸ்ட் ஆயிருக்குன்னு எங்கேயுமே சொல்றது கிடையாது. எப்பயுமே ஊழல் மட்டும் பேசுறீங்க. செந்தில் பாலாஜி அவர்கள் முதல்ல வந்த உடனே நிலக்கரி வாங்கினதுல ரொம்ப லைட் வெயிட் ஊழல் முறைகேடு நடந்துருச்சு. இந்த காலகாலமா டெண்டர் மாத்திரம் தான் வேலையே. ஊழல் நடந்துருக்குன்னு சொல்லுவாங்கல்ல தவிர டெண்டர் எங்கேயாவது கேன்சல் பண்ணி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? டெண்டர் மாத்துவாங்க. அவங்களுக்கான அதாவது ஒப்பந்ததாரர்களை மாத்துறது உண்டு. சில பேருக்கு அதே ஒப்பந்ததாரர் ஓகே ஆறது உண்டு. இதுதான் நடக்குது. நிறைய வந்து ஒப்பந்ததாரர் நீங்க பாருங்க, எந்த கட்சி வந்தாலும் ஒப்பந்ததாரவே இருப்பாங்க. ஆளுங்கட்சியா இருந்தாலும் சரி, எதிர்க்கட்சியா எல்லாருமே வந்து எந்த கட்சி ஆட்சிக்கு வருதோ அவங்க வந்து ஃபிளெக்சிபிளா போறது தான் வழக்கமா இருந்தது. இன்னைக்கு வந்து அப்படி கிடையாது. தாவேக அரசு வந்ததுக்கு அப்புறமே தாவேகாரங்களுக்கு போய்டுவோம் கேக்குறாங்க. முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன்ல கிட்டத்தட்ட 500 கோடி ரூபாய்க்கு மேல டெண்டர் கேன்சல் பண்ணிருக்காங்க. எதுனா அட்வான்ஸ் ஒர்க் செஞ்சாங்க, டெண்டர் வந்து ப்ராப்பரா இல்ல, எவ்வளோ டெண்டர்ஸை கேன்சல் பண்றாங்க, முறைகேடா பண்ண வழக்குகள் எல்லாத்தையுமே தள்ளுபடி பண்றது. அந்த மாதிரி இது வரைக்கும் இந்த அதிமுக திமுக அந்த மாதிரி வேலைகளே செஞ்சு, இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, இவங்க வந்து கண்டிப்பா ஊழலுக்கு எதிராக பண்ண போறாங்க. ஊழலுக்கு எதிராக ஆட்சி தான் வந்து தாவேக அரசு. அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக எல்லா ஆஃபீஸர்ஸுமே மாத்திட்டு இருக்கிறாங்க. எல்லா ஆஃபீஸர்ஸும் மாற்றும் போது யாரோட தலையிடுமே இல்லை. அவங்க விருப்பப்பட்ட மாதிரி யார் எந்தெந்த ஸ்டேஷன் இருக்காங்களோ மாற்றி போடுறாங்க. இப்போ நகராட்சி, மாநகராட்சி, அந்த துறைகளை எல்லாருமே பணம் கொடுக்காம தான் ட்ரான்ஸ்ஃபர் போடுறாங்க. எந்த ஆஃபீஸரும் வந்து பணம் கொடுத்துலாம் போடல. இதுக்கு முன்னாடி இருந்தாலும் குறைஞ்சபட்சம் 50 லட்சம் ரூபாய் இல்லாமல் ஒரு சிட்டி லிமிட்டில் போக முடியும். அந்த மாதிரி நிலைமை. அதுக்கு வந்து ஆதாரம் கொடுங்கலாம் கேட்க முடியாது. நீங்கள் எல்லாருமே லிக்விட் கேஷாக கொடுத்துட்டு இருந்தாங்க. அது இல்லாமல் இன்னைக்கு மாத்துறாங்க. எல்லா அதிகாரியும் பயத்தில் இருக்கிறாங்க. ஜெகதீஸ்வரன் சார்ட்ட கேட்கணும்னு நினைக்கிறது வந்து, இப்போ இவர் சொல்ற மாதிரி சில விஷயங்கள் நடக்கிறத நம்ம பார்க்குறோம். உதாரணத்துக்கு தனியார் பள்ளிகள் கூட்டமைப்பை சேர்ந்த சிலர் வந்து 25 லட்சம் ரூபாய் நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருந்தோம், இப்போ பாருங்க எங்களுக்கு என்ஓசி வந்துருச்சுன்னாரு. ஜூலை 1 முதல் ஆன்லைன்லேயே பண்ணிக்கலாம் ராஜ்மோகன் அவர்கள், அமைச்சர் அவர்கள் வந்து சொன்னார். ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்க போகுது, நீங்கள் இனிமேல் எதுக்குமே அதுக்கெல்லாம் நீங்கள் வரவே தேவையில்லை, உங்களோட இது கரெக்டாக இருந்தால், தகுதி அளவீடு கரெக்டாக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக இது வரப்போகுது, காசு வாங்க மாட்டோன்றதை ஓப்பனாகவே வந்து அவர்
அட்மிட் பண்ணிக்கிட்டாரு அப்படின்றத பார்க்குறோம். இன்னொன்று KN நேரு அவர்களுடைய வழக்கு, அதுலேயும் இவங்க வந்து அந்த மனுவை வந்து வாபஸ் பெறத்துக்காக தமிழக அரசு போயிருக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது அப்போ அந்த ரைட் டைரக்ஷனில் போகிறாங்க. டைரக்ஷனே இல்லைன்னு நம்ம அதை சொல்லிட முடியுமா? ஏதோ ஒரு டைரக்ஷனில் இவங்க பணியாற்ற துவங்கி இருக்கிறாங்கன்னு தானே புரிஞ்சுக்கணும். திமுக ஆட்சி திரும்ப வந்திருந்தா கூட KN நேரு வழக்குங்கிறது தப்பிக்க முடியாத வழக்கு தான். அவங்க வந்து KN நேருக்காகத்தான் நீங்க DGP நியமனத்தை கூட எவ்வளவு தூரம் தள்ளி வைக்க முடியுமோ தள்ளி வச்சாங்க. நீங்க பொறுப்பு DGP போட்டாங்க. பொறுப்பு DGP கொஞ்ச நாள் லீவ்ல போனாரு. எவ்வளவு அநியாயம் பண்ண முடியுமோ அந்த விஷயத்துல அநியாயம் பண்ணாங்க. பட் ஆனா கோர்ட் பார்த்துட்டே இருக்கு, ED பார்த்துட்டே இருக்கு. ஒரு சமயத்துக்கு மேல நீங்க திமுகவே மறுபடியும் ஆட்சிக்கு வந்திருந்தால் அது தப்பிக்க முடியாத அளவிற்கு போயிருக்கும். அதனால இப்ப புதிய அரசாங்கத்திற்கு KN நேரு காப்பாற்ற வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. அதனால இது ஏற்கனவே இருக்கக்கூடிய வழக்கு தான். அதனால கண்டிப்பா நடந்துதான் ஆகும். அது யாராக இருந்தாலும், அது அதிமுக இருந்தாலும் நடந்துதான் ஆகிருக்கணும். அது நல்ல டைரக்ஷன் தான். இப்போ நீங்க சொன்ன மாதிரி இப்ப தனியார் பள்ளிகள்ல இந்த மாதிரி ஊழல் ஒழிப்பு நடவடிக்கை எடுத்திருக்காங்கன்னா ரொம்ப வரவேற்கக்கூடிய விஷயம் தான். அது நம்மளோட எதிர்பார்ப்பு என்ன கேட்டீங்கன்னா, அது வந்து இப்போ பேரண்ட்ஸுக்கும் அந்த பெனிஃபிட்டை இவங்க பாஸ் ஆன் பண்றாங்களா அப்படிங்கறத நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. பாஸ் ஆன் பண்ணாங்கன்னா ரொம்ப சந்தோஷம் தான். அதை நம்ம செய்ய வேண்டியது அவசியம். நீங்க இன்னொரு பக்கம் நீங்க நான் முதல் சுற்றுல நான் வந்து டைரக்ஷன் பத்தி பேசுறேன். நீங்க நம்ம நிறைய ஏற்கனவே நிறைய தவைக்கல இருந்த காரணத்தினால தவை குறித்து நிறைய பேசியிருக்கேன். இன்னைக்கும் நீங்க பாருங்க, ஒரு விஷயம் நீங்க வந்து ஊழல்னு பேசும்போது ஒரு விஷயத்த நல்லா கவனிக்க மறுக்கிறாங்க. இருக்கின்ற எல்லா அமைச்சர்களுக்கும் இன்னைக்கு வரைக்கும் PS அப்பாயிண்டே ஆகல. நீங்க வந்து ஒவ்வொருத்தருக்கும் 3 PS வரைக்கும் போடலாம். PS அப்பாயிண்ட் ஆகாம இருக்கிறாங்க. அதுல வந்து நான் கேட்கிற வரைக்கும் நீங்க வந்து செக்ரட்டரியேட்ல நீங்க நடக்கின்ற காட்சிகள் என்பது, நீங்கள் அமைச்சர் புஷ்யானந்தோட அறைகளை தான் நிறைய பெரும்பாலான அமைச்சர்கள் எப்பொழுதுமே இருக்கிறாங்க. நீங்க மாவட்ட செயலர்கள் நிறைய பேர் கூட்டிட்டு வராங்க. அவங்க வந்து பணம் வாங்கிட்டு தான் அவங்க கூட்டிட்டு வர்றாங்க. கூட்டிட்டு வந்து இந்த மாதிரி அப்பாயின்மெண்ட்ஸ்க்கான வேலைகளை பாக்குறாங்க. 5 லட்சம் 10 லட்சம் 15 லட்சம் வேலை பேசி கூட்டிட்டு வராங்க. சோ PS-க்கான வேலைகள் ரெடி ஆயிட்டு இருக்கு. இப்ப நீங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, எந்த காலத்திலும் எந்த அமைச்சரும் நேரடியாக வந்து வாங்குவாரான்னு வாங்கவே மாட்டார். அதுக்குதான் வந்து இப்போ ஒண்ணு சொல்லப்போனா விஜயபாஸ்கர் அவர்களும் கிட்டத்தட்ட 30 PA மேல வச்சிருந்தாரு புதுக்கோட்டையில இருக்கும் பொழுது. அவர் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு PA வச்சுக்கிட்டு இதுக்கு இவர் வாங்குவார், அதுக்கு அவர் வாங்குவாருங்கிற அளவுக்கு எல்லாம் காசு வாங்கிட்டு இருந்தார். கொரோனா காலத்துல எவ்வளவு கொள்ளடிச்சாங்கிறதுலாம் அதிமுக ஆட்சி காலத்துல அந்த மாதிரி சில பேர் இருந்திருப்பாங்க கண்டிப்பா. பட் இங்க வந்து இன்னைக்கு வரைக்கும் அப்பாயிண்டே ஆகாம ஒண்ணு இருக்கு. சோ அது வந்து முதல்ல இவர்களுக்கு பெரிய தயக்கம். நான் என்ன சொல்றேன்னா, இது நடக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். பட் ஆனா இந்த அப்பாயின்மெண்ட்ஸ் ஏற்கனவே நீங்க செக்ரட்டரி சர்க்கிள்ஸ்ல விசாரிச்சு பாருங்க என்ன நடக்குது. ஒண்ணு. ரெண்டாவது, ஜுடிஷியரியில வந்து பிபிஎஸ் அப்பாயின்மெண்ட், ப்ளீடர் அப்பாயின்மெண்ட், அடிஷனல் ப்ளீடர் அப்பாயின்மெண்ட், இந்த அப்பாயின்மெண்ட்ஸுக்கு ஒரே பிரமான நாளிதழ வெளிப்படையா வந்துச்சு. விழுப்புரத்துல வந்து பிபிக்கு வந்து கிட்டத்தட்ட 30 லட்சம் ஒரு மாநிலத்தில் பேசினாரு. அது ஆடியோ ரிலீஸ் ஆனிச்சு. டக்குன்னு என்ன சொல்லிட்டாங்க, இல்ல ஏஐ ஆடியோன்னு சொல்லிட்டு மறுத்தாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் ஏற்கனவே கட்சி பொறுப்புகளுக்கு விஜயானந்த் அவர்கள் காசு வாங்குகிறார் அப்படிங்கிறது குற்றச்சாட்டுகள் வெளியே வந்தது, ஆடியோவாக வெளியே வந்தது. சில பேர் வெளியே வந்து பேசினாங்க, என்னங்க எல்லாத்தையும் கட்சி பொறுப்புகள் 5 லட்சம் வாங்குறாங்க, 10 லட்சம் வாங்குறாங்க. இன்னைக்கு அடுத்தாக நடக்க போன்ற உள்ளாட்சி தேர்தலுக்கு ஆட்கள் தேவைங்க இருக்கும் பொழுது மக்கள் இயக்கத்திலிருந்து வந்தவர்கள், புதிதாக வந்தவர்கள் அவர்களெல்லாம் 5 லட்சம் 10 லட்சம் இந்த மாவட்ட செயலர்கள் ஏற்கனவே வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க. இப்ப கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப வாங்கி கொடுக்கறவங்க எல்லாம் வந்து நான் எப்படியாவது சேவை செஞ்சே ஆகணும், மக்களுக்கு சேவை செய்யறதுக்காக நான் வந்து இந்த லஞ்ச பணத்தெல்லாம் கொடுத்துட்டு இருக்கேன், எனக்கு இந்த போட்ட காசு எல்லாம் எடுக்கவே வேண்டாம் அப்படிங்கறதுக்காக வர்றாங்களா? இப்ப PS அப்பாயிண்டாக முயற்சி செய்கிறவர்கள், 10 லட்சம் கொடுத்து வர முயற்சி செய்கிறவர்கள், அதே மாதிரி நீங்க வந்து ஜுடிஷியரியில வந்து பிபியாக ப்ளீடராக வரக்கூடிய, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸ்ல வரக்கூடிய, சப்டிவிஷன் கோர்ட்ஸ்ல வரக்கூடியவர்கள், இவர்கள் எல்லோருமே அவ்வளவு புனிதர்களாக நாங்கள் வந்து எப்படியாவது காசு கொடுத்தாவது மக்களுக்கு சேவை செய்ய வரோம் அப்படின்னு வர்றாங்களா? என்ன கேட்டீங்கன்னா, இது டூ இயர்லி. நம்ம வந்து இந்த கட்சி ரொம்ப தூய்மையான கட்சி, தூய சக்தி தான் இது அப்படின்னு பேசுறதுக்கு ரொம்ப டூ இயர்லி நினைக்கின்றேன். இந்த அமைச்சர்களின் செயல்பாடுனா ஒண்ணு, எனக்கு நான் ஒண்ணு சொல்ல முடியும், விஜய் அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில காசு சம்பாதிக்கணும்னு நோக்கம் இருக்காது. ஏன்னா அவர் நிறைய பணம் பார்த்துட்டாரு, அவர்கிட்ட இல்லாத பணம் கிடையாது. அதனால இந்த சிஎம் ஃபண்டுகளெல்லாம் தேவையில்லாத ஒன்றுப்பா அப்படிங்கிற சொல்லலாம். பட் இந்த மினிஸ்டர் ஃபண்ட் சொல்லி சொல்றாங்களா, அதெல்லாம் இப்படித்தான் தொடருமா அப்படிங்கறது நான் குற்றம் சுமத்த விரும்பல, விமர்சனம் கூட பண்ண விரும்பல. போக போக பார்க்கலாம் நான் சொல்றேன், டைம் எடுத்துட்டு பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் இப்ப ஆர்டிஓட உதாரணம் பண்ண சொன்னேன். நான் வந்து இங்க சில இடங்கள்ல பேசும்பொழுது, சார் போன ஆட்சியிலையும் ஆர்டிஓ ஆபீசர்ஸ்ல ஒரு ஃபர்ஸ்ட் 2 மாசம் எல்லாம் பேசாம தான் இருந்தாங்க, எதுவும் இல்லாம தான் இருந்தாங்க. இப்ப நீ ஆர்டிஓல ஆபீஸ்ல கேட்ட, நீங்க எஃப்சிக்கு லைசன்ஸ்க்குலாம் லஞ்சம் வாங்குறது இப்படி சார், லஞ்சம் வாங்கிட்டு தான் இருக்கும், ஏன்ப்பா நீங்க வாங்குறீங்க, அதான் தூய்மையான ஆட்சி நடக்குது இல்ல சார். அந்த காலத்துல நீங்க 2021 திமுக வந்த பிறகு 7வது மாசத்துல இருந்து நீங்க வாங்கன்னு சொல்லிட்டு எங்கள்கிட்ட காசு கேட்டாங்க. அப்ப அமைச்சர்கள் கேட்ட இது 7 கொடுத்துட்டு 5, 6 என்னாச்சுன்னு சொல்லி கேட்டாங்க. இது நடந்துச்சு. இதே மாதிரி இந்த ஆட்சியிலையும் 7ஆம் மாசம் திடீர்னு வந்து 5, 6 என்னாச்சுன்னு கேட்பாங்களோ அப்படிங்கிற பயம் இருக்கு. பயந்து காசு வாங்குற ஆர்டிஓஸ் இருக்கதான் செய்யறாங்க. என்ன ஒண்ணு கேட்டீங்கன்னா, வெள்ளிக்கிழமை அவங்க ஆபீஸ்க்கு வர்றது இல்ல, தேவையில்லாம அரெஸ்ட் ஆயிட்டாங்கன்னா 2 நாள் ஜெயிலுக்கு போட்டதுக்கு பெயில் போட முடியாது அப்படிங்கறதுல இருக்காங்க. பட் பயந்து வாங்குறாங்க. இது ஒருவேளை தொடர்ந்துருச்சு, இது லஞ்சமே இல்லாத ஒரு ஆட்சி தொடர்ந்துச்சுன்னா யாரும் வாங்க மாட்டாங்க. இன்னொன்னுங்க, இந்த ஆர்டிஓ ஆபீசர்ஸ், இந்த பத்திரப்பதிவு ஆபீசர்ஸ், இதெல்லாம் லஞ்சம் இல்லாத சூழல்கள் எப்ப தெரியுமா உருவாகும்? அங்கே புரோக்கர்ஸே இருக்கக்கூடாது, இடைத்தரகர்களே இருக்கக்கூடாது. இடைத்தரகர்கள் எப்பொழுது ஒரு அலுவலகத்தில் தேவைப்படவே இல்லையோ அப்பொழுது, உண்மையே நான் சொல்றேன், அடிச்சு சொல்றேன், நேர்மையா ஆட்சி தான் இங்க நடக்கும். மக்களுக்கு சில கஷ்டங்கள் இருக்கும். அதாவது டாக்குமெண்ட் ரைட்டர் தான் இந்த வேலைகளை பத்திரப்பதிவு ஆபீசர்ஸ்ல பாக்குறாங்க.
டிரைவிங் ஸ்கூலா இருக்கிறவங்க தான் ஆர்டிஓ ஆஃபீஸ்ல இதை பாக்குறாங்க. அந்த சில சிக்கல்கள் இருக்கு. அதெல்லாம் இவங்க என்ன சொல்லணும், டிரைவிங் ஸ்கூல் வேலை டிரைவிங் ஸ்கூல் வேலையை மட்டும் பாரு. நீ வந்து மக்களுக்கு நீ 2 வீலர் கத்துக் கொடுக்கறது 4 வீலர் கத்துக் கொடுக்கறது மட்டும் பாரு. டாக்குமெண்டேட்டருக்கான சார்ஜஸ் மட்டும் வாங்கு. நீ எனக்கான நீ பத்திரப்பதிவு இருக்கக்கூடிய அபிஷியல்ஸ்க்கும் ஆபீசர்ஸுக்கும் நீ வாங்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கறத நீங்க என்ஷூர் பண்ணணும். அந்த ஆபீஸ்ல புரோக்கர்ஸ் எல்லாம் யாரும் இல்ல சார், நேரடியாக நான் எனக்கு அறிவு இருக்கு, எனக்கே டைரக்டா நம்ம பத்திரத்தை ரெடி பண்ணி என்னால கொண்டு போய் பத்திரப்பதிவு பண்ண முடியும். அப்ப நேர் வழியில நான் போக முடியும். நான் லைசன்ஸ் எடுக்க எனக்கு கொஞ்சம் அறிவு இருக்கு, நான் தான் போட்டேன், நானே வரிசையில நின்று நான் வந்து 8 போடுவேன், இல்ல நான் கார் ஓட்டி காமிப்பேன் அப்படிங்கிற ஒரு நிலைமை ஏற்பட்டுருச்சுன்னா அடிச்சு சொல்லலாம் லஞ்சம் ஒளிந்து விட்டதுங்கிறது. அது இல்லாத வரைக்கும் லஞ்சம் ஒளிஞ்சிருச்சு அப்படிங்கிறது கொஞ்ச நாளைக்கு நம்ம பேசலாமே தவிர அது உடனடியாக அது வந்து ஒளிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட முடியாது. அதாவது இப்ப நீங்க ரொம்ப முழுவதுமாக வந்து ஒரேடியா நம்ம ஒழிச்சிட முடியாது அப்படின்னாலும் சில இடங்கள்ல நீங்க ஒரு கண்ட்ரோலை கொண்டு வர்றது மூலமே மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும் இல்லையா? நீங்க வந்து ஒரு 4 இடத்துல இந்த மாதிரி ஒரு ரைடு பண்ணும் பொழுதும் ஒரு 4 விஷயங்களை கண்ட்ரோல் பண்ணும் பொழுதே மக்களுக்கு ரொம்ப பிரச்சனையில இருந்ததுக்கு கொஞ்சமாவது இன்னைக்கு நம்ம பார்க்குறோம். இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய இன்னைக்கே வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல 500 ரூபாய் வந்து கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஓப்பனா கூப்பிட்டு வச்சு செய்தியாளர்கள் கிட்ட இன்னைக்கு மக்கள் ஸ்ட்ரெயிட்டாவே சொல்ற விஷயங்களை பார்க்கிறோம். இன்னும் 2 பேர் தாம்பரம் ஹாஸ்பிட்டல்ல கூட ஒரு கம்ப்ளைண்ட் வந்து இப்படி சரத்குமார் அவர்கள்கிட்டயே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப பப்ளிக்கா இன்னைக்கு மக்களே முன் வந்து இந்த விஷயங்களை வெளியில கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க, தட்டி கேட்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ இதுவே ஒரு அவங்களுக்கான ஒரு ஆட்சி. சரி. இந்த திலகரசர் அதாவது சார் அவங்க சொல்ற மாரி முதலமைச்சருக்கு சொல்றாரு கரெக்ட். பட் அதுக்கு அடுத்த அமைச்சர்கள்லயுமே ஒரு சில அமைச்சர்கள் ஓப்பனா சொல்றாங்க, நாங்க வந்து இது வாங்க மாட்டோம், இங்க யார் கேட்டாலும் கொடுக்காதீங்க, யார் சொன்னாலும் நம்பாதீங்கன்னு சொல்லக்கூடிய அமைச்சர்களையும் பார்க்குறோம். ஆனா அதுக்கு தாண்டி பார்த்தீங்கன்னா அது எல்லா லெவல்லையும் கேஸ்கேட் ஆயிருக்கா அப்படின்னா ஒரு பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்கு. நிறைய இடங்கள்ல அங்க இங்க பிரச்சனை நடக்குது, இவங்க மிரட்டுறாங்க, இவங்க உருட்டுறாங்கன்னு எல்லாமும் வீடியோஸ் வர்றதை நம்ம பார்க்குறோம். அவங்க தாவேக்கான்லாம் சொல்றாங்க. ஸோ இது வந்து அவர் வந்து அந்த கண்ட்ரோலை எடுக்கலையோ, முதலமைச்சர் வந்து ஒரு முழுமையாக கண்ட்ரோலை எடுத்திருக்காரா அப்படின்றது ஒரு கேள்வியாகத்தானே இருக்கிறது. தாவேக அரசு வந்து ஒரு யாருமே ஒரு கையில் எடுக்காத விஷயத்த போல்டாக கையில் எடுத்திருக்கிறாங்க. இது வந்து கத்தி மாதிரி கொஞ்சம் இறக்கி பிடிச்சாலும் ஏற்றி பிடிச்சாலும் பிடிக்கிறவங்களுக்கு தான் அது கஷ்டம் அதிகமாக இருக்கும். அதை கையில் எடுத்துருக்குறாங்க. விஜய் வந்து இவர் சொல்கிற மாதிரி எனக்கு தேவைகள் இல்லை, நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு டிரான்ஸ்பரன்ஸாக சொல்கிறாரு. எல்லாருமே அதை ஏற்றுக்கணும். யாராவது அந்த மாதிரி ஊழல் புகாரில் சிக்கினீங்க, ஏதாவது பணம் வாங்கினீங்கன்னு தெரிஞ்சுன்னா இமிடியேட்டாகவே சஸ்பெண்ட் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன். அந்த பயம் அவருக்கு எல்லாருக்குமே, அவங்க கட்சி நிர்வாகின்னு சொல்ல முடியாது, நிர்வாகிகள்லாம் கண்ட்ரோல் பண்ணது. இப்போ 2 கோடி பேர் இருக்கிறாங்க, அவங்க எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ண முடியுமா அப்படின்னு தெரியாது. அவர் கண் பார்வையில் இருக்க அமைச்சர்கள் எம்எல்ஏகள் அந்த மாதிரி ஈடுபடாமல் இருந்தால் பெரிய விஷயம். அந்த மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு தான். ஏன்னா எதிர்கட்சிகள் அவங்க எல்லாமே ஏதாவது ஒரு பிரச்சனையோ ஏதாவது ஒரு சின்ன விஷயம் ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டுகள் கூட வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி எங்கேயுமே சிக்கிராமல் அவங்க இருக்கணும், இருந்தால் தான் நல்லது நடக்கும். அது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இன்னும் அரசு அதிகாரியை பற்றி சொல்லியிருந்தீங்க. அரசு அதிகாரிகள் எல்லாமே காலங்காலமாக அவங்கள வந்து பழக்கப்படுத்திட்டாங்க. அவங்கள வந்து திடீர்னுலாம் அதை மாற்றிடவே முடியாது. அது வந்து ஒரு பெரிய டாஸ்க். அது எப்படி அது சொல்கிறதுக்கெலாம் வாய்ப்பு, ஒரு பெரிய ஒரு கஷ்டமான ஒரு ஏன்னா காலங்காலமாக பணம் வாங்கி ஒரு ஃபைலுக்கு இப்போ டிரைவிங் லைசன்ஸ்னால் இவ்வளோ அப்படின்னு, பத்திரப்பதிவுத்துறையில் ஒரு டாக்குமெண்ட்டுக்குன்னா ரிஜிஸ்டருக்கு இவ்வளோ, மற்ற லோக்கல் பாடியில் வந்து ஒரு துறைக்குன்னா இவ்வளோ, மின்சாரத்துக்கு ஒரு நீங்கள் இபி அப்ளை பண்ணிங்கன்னா நான் அப்ளை பண்ணும்போது கேட்குறாங்க 4500 கொடுக்குறேன்னு. 4500 கொடுத்தா தான் வருவாங்க. என்ன பயம்னா 4500 கொடுக்காம அவன்கிட்ட ஃபைட் பண்ணோன்னா ஒருவேளை நைட்டில் கட் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது,
வரமாட்டாரா அப்படின்னு அரசு அதிகாரிகள் எல்லாத்துக்கும் இதே பயம் தான் எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் இருக்குது. ஒருவேளை வந்து ஒரு 100% ஒரு பேப்பரை வந்து கிளியராக அரசு அதிகாரிகிட்ட கொண்டு போய் கொடுக்க முடியாது. நீங்கள் ஒரு பத்திரப்பதிவுத்துறையில் நீங்கள் ஒரு பேப்பரை எடுத்துகிட்டு போறீங்கன்னா இல்ல நீங்க முதல்ல ப்ராசஸே அதை சிம்பிளிஃபிகேஷன் பண்ணணும். அது அது பண்றது அந்த வந்து ஏன்னா அவ்வளவு நீங்க அந்த சாத்தியமான விஷயம் ஃபார்மே இல்ல. அந்த ஃபார்மை ஃபில் பண்றதே எல்லாருக்குமே கஷ்டமா இருக்கு. ஆமா நீங்க ஆமா இதுல ஆமா வந்து அது வந்து அந்த குறிப்பிட்ட இவங்க சொல்ற மாதிரி இடைத்தரகர்கள் வேண்டான்னு நினைச்சா கூட அவங்களுக்கு ரொட்டீனா இது ஃபில் பண்ணலாம் இது ஃபில் பண்ணலனாலும் பணத்தை கொடுத்தா அவங்க கொடுத்துருவாங்கன்னு அந்த லூப் ஹோல்ஸ் அவங்களுக்கு தெரியுது. இப்ப சாதாரண கண்டிப்பா இப்ப மனிதர்களுக்கு அது அரசு அதிகாரிகளும் கஷ்டமா தான் இருக்கு. அரசு அதிகாரிகளும் மக்களும் ஒரு விதமா பழகிட்டாங்க. அரசு அதிகாரி அப்ரோச் பண்ணும்போது ஒரு பேப்பருக்கு வந்து இவ்வளவு காசு கொடுத்தா ஃபைல் கையெழுத்து ஆயிரும், நம்ம ஒரு நாள் வேலைக்கு போறது சரியாயிரும். ஒருவேளை அரசு அதிகாரி வந்து அப்படியே ஆப்போசிட்டா மாறிட்டாங்கன்னா பப்ளிக் வந்து ரொம்ப கஷ்டமாயிரும். ஒரு விஷயத்துக்கு அப்படியே அடாப்ட் ஆகி இருக்கிறாங்க அப்படின்றப்ப அரசு மேல தான் அந்த கோவத்தெல்லாம் வரும். நீங்க வந்து லஞ்சங்கள் வாங்கக்கூடாதுன்னு தவிர்க்கும் போது அதை முறையா கையாளணும். அது சரியா கையாள தவறிட்டீங்கன்னா உங்களுக்கு வாக்கு போட்ட மக்களே எல்லாருமே தவறா ஒரு கண்ணோட்டத்துக்கு போயிடுவாங்க. இது எப்படின்னா நீங்க ஏதாவது ஒரு பேப்பர் நீங்க கரெக்டா எடுத்துட்டு வாங்க, முன்னாடி 500 ரூபா கொடுத்தா கையெழுத்து போட்டு கொடுத்துருவாங்க. இப்போ வந்து ஒரு 4 வாட்டி அந்த பேப்பர் சரியில்லை திருப்பி விட்டாருன்னா என்ன ஆகும்? ஸ்கூல் ஆஃபீஸ்க்கு போகிறவங்களாம் லீவ் போட்டு 4 வாட்டி வரணும். அந்த கஷ்டங்கள்லாம் நிறைய விஷயம் இருக்குது. உதாரணத்துக்கு இப்போ பிளான் அப்ரூவல் எல்லாமே ஆன்லைன் ஆகியிருக்கிறாங்க. நீங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா பிளான் அப்ரூவல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் இருக்குன்னா முன்னாடி 5 அடி விடணும், சைடில் செட்பேக் 3 அடி விடணும், இந்த பக்கம் 3 அடி இந்த பக்கம் 3 அடி, பிஞ்சு போனால் 600 அடி தான் ஸ்கொயர் ஃபீட்டில் உங்கள் இடமே இருக்கும். 800 அடி ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ப்ராப்பராக நீங்கள் பில்டிங் கட்டணும்னா எந்த பில்டிங்கும் அந்த மாதிரி இல்லை. நமக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குற ஜட்ஜி வீடு அந்த மாதிரி இருக்காது. அப்படின்றப்ப இதெல்லாம் நீங்க கண்ணோட்டத்துல போனீங்கன்னா பெரிய சரி பிரச்சனை. நீங்க அப்படி சாமானிய வாழ்க்கையில இது மாற்றம் கொண்டு வர்றதுங்கிறது ரொம்ப கொஞ்சம் டஃப் டாஸ்க்னு ரொம்ப சொல்றீங்க. நான் அது புரிஞ்சுக்க. பட் நம்ம சட்டப்பேரவையில பேசக்கூடிய சில விஷயங்கள் நம்ம வந்து இந்த இந்த துறையில நம்மளுக்கு இப்ப டாஸ்மாகா கனிம வளத்துறை வந்து இன்னும் வந்து 3 துறைகளை பத்தி நிதியமைச்சர் பேசினாரு. ஸோ அந்த துறையிலெல்லாம் வந்து இருக்கு லீக்கேஜஸ் இருக்கு. அந்த துறையிலெல்லாம் வந்து கனிம வளம் இதெல்லாம் நம்ம சரி பண்ண அப்போ அதுக்கான என்ன நடவடிக்கையை இந்த 45 நாள்ல எடுத்திருக்காங்க அப்படின்னா அப்படி ஒன்றும் எதுவுமே இல்ல இப்ப கண்டு இந்த தெரியல. 45 நாள்ல குற்றத்தை என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னு இப்ப நிலக்கரி சொன்னீங்க. ம். நாங்க இவ்வளவுதான் பர்மிட் கொடுத்துருக்கோம், ஒரு இவ்வளவுதான் லிமிட் டெண்டர்ல வந்து நீங்க இவ்வளவுதான் எடுக்கணும்னு சொல்லி கொடுத்தோம், அதுக்கு மேல சுரண்டி ஃபுல்லாவே எடுத்திருக்காங்க அப்படின்னு அந்த துறை பிரபு அவர்கள் வந்து அதை கண்டுபிடிச்சிருக்காரு. மின்சாரத்துறையில வந்து எவ்வளவு ஊழல் நடந்திருக்கு, இவ்வளவுதான் இவ்வளவுதான் டெண்டர்ல கோட் பண்ணி வாங்க வேண்டிய தொகை இது வந்து அதிகமாக கொடுத்து வாங்கியிருக்குன்னு இவர் சொல்றாரு. மின்சாரத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் அவர் சொல்ல அந்த மாதிரி ஒவ்வொரு துறை இவர் ஹெச்ஆர்சி மினிஸ்டரும் சொல்லியிருந்தாரு. இதில் சொல்லியிருந்தார் சட்டமன்றத்தில் சொன்ன இவ்வளோ தேவைகள் இருக்கும்போது நீங்கள் வந்து மல்டி லெவல் கார் பார்க்கிங் தேவையில்லை, பிஸ்னஸ்க்காக பண்ணியிருக்கீங்க, அதில் கமிஷன் வாங்குறதுக்காக பண்ணியிருக்கீங்க. ஒவ்வொரு துறையுமே ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி கண்டுபிடிச்சது இனிமேல் தான் நடவடிக்கை எடுக்கணும். கண்டுபிடிச்சி வெளியே ஓப்பனாக வந்து அதுக்கு எதுவும் ப்ரூஃப் இருக்கா அவ சொல்ல முடியாதுல்ல. 500 பேர் தான் அந்த கோயிலுக்கே வராங்க, பட்ஜெட்டே இவ்வளோ தான் அப்படின்றப்போ 10 கோடி எதுக்கு அதுக்கா கார் வர்றதே கஷ்டமாக இருக்கும்போது அப்படின்றப்போ ஒவ்வொரு துறையும் கண்டிப்பாக ஊழல் பண்ணியிருக்காங்க. இவங்க தேவைக்காக ஒரு டெண்டர் வச்சு அதில் கமிஷன் வரணும், எதெல்லாமே பிஸ்னஸ்க்காக பண்ணியிருக்காங்க. கமிஷன் வரணுன்றதுக்காக தான் நிறையா ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அதில் தான் மக்கள் பணங்கள் எல்லாமே விரயமாக இருக்குது. இதை வந்து தடுப்போம், அதை தடுத்தாலே ஓரளவுக்கு நமக்கு கவர்மெண்ட்டை ரன் பண்ணுறது அளவுக்கு போயிடும். இப்போ டாஸ்மாக் சொல்லியிருந்தாங்க அந்த பணம்லாம் கஜானாக்கு வரணும் அப்படின்ற மாதிரி. இது எல்லாமே ஒரு நல்ல விஷயமா தான். இந்த விஷயத்தை வந்து நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி உடனேலாம் பண்ணுறதுலாம் ஒரு பெரிய அவ்வளோ ஒரு சாதாரண விஷயம்லாம் நம்ம ஈஸியாக சொல்லிட முடியாது. இந்த விஷயம் இந்த கையில் இப்படி சொல்லும் பொழுதே இதை சொல்லியே நம்ம இந்த 5 வருஷம் போயிடுமா அப்படின்ற ஒரு கேள்வி. ஏன்னா இப்போ வழக்கமாவே எல்லாரும் அப்படிதான் சொல்றாங்க, ஊழலை ஒழிக்கணும்ன்றது தான் எல்லா கட்சியும் எல்லா ஆட்சியும் சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ஆனா அவங்க வந்து அதை நடைமுறைப்படுத்தும் போது அது முடியாம நினைக்கிறத அரசு அதிகாரிகள்லாம் நினைச்சா தமிழ்நாட்டை திருத்திடலாம் மேடம். அது வந்து அரசு அதிகாரி கையில நினைக்க வைக்கிறதும் அவருடைய எல்லாத்தையுமே விஷயமா தான் பாருங்க. அவர்தான் அதை முடிவு பண்ண ஒரு சங்கங்கள் யூனியன் அந்த மாதிரி நிறைய வச்சிருக்காங்க. அவங்க வந்து திடீர்னு எதுவுமே பண்ணி ஒரு பயத்துல இருக்காங்க. இது ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். இல்ல ஸ்டேட்மெண்ட் இல்ல, எடுத்த உடனே ரொம்ப ஃபோர்ஸ் எல்லாம் பண்ண முடியாது. அது வந்து ரொம்ப எதிர்ப்பு அலைகள் அதிகமாக இருக்கும். கொஞ்சம் படிப்படியாக தான் பண்ண முடியும். எடுத்திருக்கிற நல்ல விஷயம் எங்கெல்லாம் அதனால தான் வந்து முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன்லாம் அவரே வச்சிருக்காங்க. முக்கியமான துறைகள் எல்லாமே எங்கே வந்து ஊழல் அதிகமாக நடக்குது, எங்கே ஃபண்டிங் அதிகமாக கொடுக்குறோம், அந்த துறைகள்லாம் அவரே வச்சிருக்கும் போது கொஞ்சம் பயப்படுறாங்க. ஒரு 70 லட்சம் 50 லட்சம் கொடுத்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் ப்ரொமோஷனுக்கு போகும்போது அதெல்லாம் வாங்காட்டா நம்ம கொஞ்சம் நல்லா பண்ணலாமே. ஆனால் சார் சொல்கிற மாதிரி மறைமுகமாக இது வரைக்கும் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்களோ அரசு அதிகாரிகள் அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. எதையும் கவர்மெண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபருக்கு அதெல்லாம் பணம் வாங்காமல் இருந்தால் கூட அதிகாரிகள் வந்து எல்லாருமே இன்னமும் மறைத்துல இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்களோ அதே தான் பண்றாங்க. அவர் இன்னொரு பாயிண்ட் சொல்றாரு பாருங்க. அது வந்து இப்போ எதுக்காக பண்றாங்கன்னா திடீர்னு ஒரு மாசம் வந்து கேட்பாங்க, கேட்டோன்னே அப்ப முன்னாடி மாசம் எல்லாம் என்னையா பண்ணீங்க அதை கொண்டாங்கன்னு கேட்கறாங்க. சோ இந்த ஒரு பயம் இருக்கிறது அதிகாரிகளுக்கு வந்து அந்த நிலைமை அப்ப எப்பயுமே வந்து இந்த தாவேக அரசுல அது எந்த இதுவுமே யாருமே இப்ப வந்து மீடியா எல்லாமே ஓப்பனர் எந்த அதிகாரியா இருந்தாலும் தாராளமா வெளியே வந்து சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இந்த அரசுல வந்து கண்டிப்பா வராது. அவங்களோட முதல் இதுவே வந்து இதுதானே,
ஏன்னா இதை செய்ய மாட்டோம் அப்படின்றப்ப கண்டிப்பாக அதை வெளிப்படையாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு எங்கேயுமே இருக்காது. சரி. அரசு அதிகாரி தான் ரைட் கவர்மெண்ட். ரைட் ரொம்ப ஷார்ட்டா ஜெகதீஷ் சார் நீங்க சொல்லுங்க. அதாவது நிஜமாவே ஊழல் அப்படின்றது ஒழிக்கவே முடியாத ஒரு விஷயமா, அது நடைமுறைக்கே சாத்தியம் இல்லை. இப்ப இவர் சொல்ற மாதிரி அது ஒரு கத்தி மாதிரி எப்படி வேணா குத்தும் அப்படின்னு வந்து சொல்றாரு. அப்படின்னா இப்ப யார் வந்து ஆட்சி அமைச்சாலும் அதுல மாற்ற முடியாதா, இல்ல என்ன செஞ்சா நம்ம ஓரளவுக்காவது இவங்க வந்து தூய சக்தி தான்ப்பா அப்படின்னு ஒத்துக்க முடியும்? இல்லைங்க, அதெல்லாம் அதெல்லாம் ஊழலாம் ஒழிக்கலாங்க. ஒழிக்க முடியாதுன்னா நிச்சயமாக கிடையவே கிடையாது. நீங்க வந்து நேர்மையா நீங்க வந்து டெண்டர் ஒண்ணு இல்ல, இப்போ எல்லா ப்ராசஸ்ல இருக்கிற சிக்கல் என்ன தெரியுமா? நிறைய ஆன்லைன்ல கொண்டு வந்துட்டாங்க. இன்ஃபேக்ட் பத்திரப்பதிவுத்துறை ஆன்லைன் தான். ஆனா கடைசி பட்டன் ஓகே பண்றதுக்கு நீங்க அவர்ட்ட 4000 வச்சீங்கன்னா அவர் ஓகே பண்ணுவார். அப்படி ஒரு இடத்துல கொண்டு வந்திருக்காங்க. டெண்டர் இன்னைக்கு எல்லாமே டெண்டர்லாம் வந்து டெண்டர்ஸ் தான் நிறைய விடுறாங்க. ஆனா நீங்க அதுல என்ன பண்றாங்க, செட்டிங் டெண்டர் பண்றாங்க. நீங்க ஒரே ஒரே ஆளு வெவ்வேறு இடங்கள்ல இருந்து 4 டெண்டர்ஸ் நீ போடு, ஏற்கனவே அதை பிளான் பண்ணி அந்த மாதிரி வேலைகள்லாம் பண்றாங்க. அப்போ இந்த மாதிரி செய்யாமல் இருப்பதற்கு நீங்க அதான் சொல்லல, உண்மையிலே நேர்மையா இருக்கணும் அப்படின்னு உங்க முடிவு செய்யணும் ஒரு பக்கம். அரசு துறைகள்ல நீங்க என்ன சொல்லப்படும்னா, இந்த சேவைப்புறம் உரிமை சட்டம் குறித்து திமுக தன்னோட தேர்தல் அறிக்கையில சொன்னாங்க. 5 வருஷம் அது குறித்து அவங்க திரும்பி கூட பார்க்கணும். சேவைப்புறம் உரிமை சட்டம் போன்ற சட்டங்கள்லாம் வந்து லஞ்சத்தை ஒழிப்பதற்கு, நீங்கள் கட்டுப்படுத்துவதற்கு அது சர்வரோக நிவாரணி கிடையாது. பட் ஆனா அந்த டைரக்ஷன்ல கண்டிப்பா அதை கூட்டிட்டு போகக்கூடிய சட்டம் தான். இத்தனை நாட்களுக்குள்ள மக்களுக்குள்ள அந்த சேவை கிடைக்கணும். அந்த சேவை கிடைக்காட்டி அதற்கு காரணமான அரசு அதிகாரிக்கு ஃபைன் பண்ணி அந்த பணத்தை எடுத்து மக்களுக்கு கொடுக்கலாம். இது பல்வேறு மாநிலங்கள்ல இருக்கானா, பல மாநிலங்கள்ல பல்வேறு நிலைகள்ல இருக்கு. சில மாநிலங்கள் ஒர்க் ஆகுது, சில மாநிலங்கள் அதை தூங்க போட்டாங்க. ஏன்னா இன்ஃபேக்ட் எல்லாம் அரசியல்வாதிகள் தானே. அப்போ இந்த அரசு அலுவலகங்கள்ல இருக்கிற லஞ்சத்தை ஒழிக்க முடியுமா? நிச்சயமா ஒழிக்க முடியும். இந்த லார்ஜர் லெவல் ஊழலை ஒழிக்க முடியுமா? கண்டிப்பா வெளிப்படைத்தன்மையோட ஒழிக்க முடியும். ஒண்ணு இப்ப இப்போ ப்ராசஸ் வந்து இப்ப டீச்சர்ஸ் கவுன்சிலிங் நம்ம பார்த்திருக்கோம். பல நேரங்கள் என்ன சொல்றாங்க, நர்சஸ் கவுன்சிலிங் இடத்துலயும் நீங்க வந்து இடத்தை வெளியே காமிக்க மாட்டேங்கிறாங்க. நான் வந்து இன்டர் டிரான்ஸ்பர், நான் வந்து நானும் இடத்துல மியூச்சுவல் டிரான்ஸ்பருக்கு போகலாம் அப்படின்னா அந்த இடம் இருக்குங்கிறது இன்டர்னலா எங்களுக்கு தெரியும். ஆனா நீங்க போர்டுல தெரியாட்டி நான் என்ன பண்ணுவேன், அப்புறமே அமைச்சரை போய் கான்டாக்ட் பண்ணா சரிமா ஒரு 3 கூட ஒரு 4 கூட இப்படி வாங்கிக்கிறாங்க. இதை நீங்க வெளிப்படைத்தன்மையோட இதுதான் இந்த டிரான்ஸ்பர்ஸ் எப்படி இப்ப இன்ஜினியரிங் கவுன்சிலிங் நடக்குதோ அதே மாதிரி கவுன்சிலிங் ப்ராசஸ்ல இந்த டிரான்ஸ்பர்ஸ், இந்த அப்பாயின்மெண்ட்ஸ் ரொம்ப டிரான்ஸ்பரண்டா நடக்கும் அப்படிங்கறத நீங்க நிச்சயமா என்ஷூர் பண்ணீங்கன்னா அதற்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்கின்றது. நீங்க ஒவ்வொரு துறை ரீதியாக நீங்க இப்ப ஹைவேஸ் நமக்கு தெரியும். இப்ப நீங்க எது வழக்காவது நீங்க பாருங்க, ஒரு ரோடுக்கு ஒரு பெர் கிலோமீட்டருக்கான ரூபாய் இவ்வளவுதான் அப்படிங்கிறது ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கு. ஆனா 2 மடங்கு வாங்குறாங்க, 3 மடங்கு வாங்குறாங்க. இதை பார்க்கிறோம். இந்த 2 மடங்கோ 3 மடங்கோ வாங்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கறத என்ஷூர் பண்ணணும். நீங்க வந்து அந்த கான்ட்ராக்டர் வந்து அவர் இதுவரைக்கும் தவறு பண்ணிருந்தாருன்னா அவர் மேல நடவடிக்கை எடுக்கணும், ஒரு பிளாக் லிஸ்ட் பண்ணணும். அந்த வேலை நம்ம செய்யறதே கிடையாது. பல நேரங்களில் இன்னும் சொல்லப்போனா பிளாக் லிஸ்ட் ஆன கான்ட்ராக்டர்ஸ்க்கு மறுபடியும் கொடுக்குறாங்க. நீங்க எந்த ஆட்சி வந்தாலும் மணல் கொள்ளை அடிக்கிறது ஒரே கும்பல் தான், நீ கனிவள கொள்ளை அடிக்கிறது ஒரே கும்பல் தாங்கிறது இருக்கு. இப்படி ஒண்ணு கனிவளம் குறித்து பேசுவீங்க, நல்லா யோசிச்சு பாருங்க. கடைசி 10 நாட்களாக அமைச்சர் பிரபு குறித்த செய்தியாவது, ரீல்ஸ் ஆவது, ஷார்ட்ஸ் ஆவது வந்துச்சா? ஏன் வரல? 10 நாட்கள வரவே இல்லை. ஏன் வரல? ரொம்ப பயங்கரமா அதை முடிட்டார், இதை முடிட்டார், அங்க பாருங்க இங்க பாருங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. 10 நாட்கள செய்திகளே இல்லையே. என்ன நடக்குது? அப்ப அவர் முடிச்சிட்டாரா? கனிமூலத்துல இருக்கிற எல்லா கொள்ளையும் முடிச்சிட்டாரா? அவரு எல்லா கொள்ளையும் வெளியே கொண்டு வந்துட்டாரா? அப்ப என்னமோ நடந்துகிட்டு இருக்கு, நமக்கு அது என்ன நடக்குதுங்கிறது புரியல. அப்ப அந்த வெளிப்படைத்தன்மைங்கிறது தொடர்ச்சியாக இருக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கின்றது. இல்ல அவர் ரொம்ப பெர்ஃபார்ம் பண்றாரு, அப்ப பெர்ஃபார்மன்ஸ் குறைங்கன்னு சொல்றாங்களா அப்படிங்கிறது தெரியல. வெளிப்படைத்தன்மையோட ஊழல் இல்லாத நிர்வாகம் கொடுக்க முடியுமா என்றால் நிச்சயமாக கொடுக்க முடியும். அதற்கு இப்ப இவர் சொல்ற மாதிரி இந்த மனம் என்பது முதல்வருக்கு மட்டும் இருந்தால் போதாது, எல்லா அமைச்சர்களுக்கும் இருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. சிஸ்டமிக் ரிஃபார்ம்ஸும் ஒரு முதலமைச்சராக நிச்சயமாக நிறைய மாற்றங்களை செய்ய முடியும். கடைசியா நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்களோ அதை சொல்லி முடிச்சிரு. அதாவது முதலமைச்சர் சொன்னதை செயல்படுத்துறதுக்கான திட்டங்கள் இருக்கா அவர்கிட்ட அப்படின்றதா, இல்ல இனிமே தான் அந்த திட்டங்களே வகுக்க போறாரா? ஏன்னா தேர்தல் வெளியில நின்று சொல்லும் பொழுது நிறைய விஷயங்கள் ஈஸியா இருக்கும். பட் உள்ள வரும்போது நீங்க சொல்ற மாதிரி நிறைய சிக்கல்கள் அதுக்குள்ள இருக்கும்போது அதுக்கப்புறம் தான் கஜானா காலி. வெளியில இருந்து கடன் சொன்னோம், ஆனா உள்ள வந்ததுக்கு அப்புறம் கஜானால எவ்வளவு இருக்குன்றத பத்தி நம்மளுக்கு ஒரு ஆரம்பமே கையெழுத்து போட்ட உடனே ஒரு பயம் வருது. ஸோ அப்போ இது வந்து எப்படி கொண்டு போறோன்ற ஐடியா இப்பயாவது ஃப்ரேம் ஆயிருக்கா, இல்ல அது திட்டம் வந்து இருக்கா அப்படிங்கிறதும் ஒரு கேள்வியா இருக்கு. இப்போ இவங்க எல்லாமே ஓரளவுக்கு ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டாங்க. கவர்மெண்ட் எப்படி ரன் பண்ணியிருக்கிறாங்க, எந்தெந்த இடத்துல ஊழல்லாம் பண்ணியிருக்கிறாங்க, எங்கேருந்து நமக்கு வந்து எவ்வளோ பணம் வேஸ்ட்டாக விரயம் ஆயிருக்கு அப்படின்றத வரைக்கும் இவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. அடுத்து வந்து நமக்கு வந்து கஜானாவை ஃபில் பண்ணுறது எப்படி அப்படின்றத தான் இவங்க யோசிக்கணும். கண்டிப்பாக அதுக்கான இதெல்லாம் இல்லாமல் இருக்காது. இதெல்லாமே இந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் அதெல்லாமே ரெடி பண்ணியிருப்பாங்க. அடுத்தடுத்த ஸ்கீம்ஸ்லாம் என்னென்ன பண்ணணும், என்னென்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், அதுக்கான செலவினங்கள் என்ன, அது எல்லாமே பார்த்தோன்னா எப்படி வருவாயை நமக்கு கொண்டு வரணும் அப்படின்றதுல தெளிவாக அந்த தாவேக அரசு இருக்குது அப்படின்றத நினைக்கிறேன். அதை வருவாயை பெருக்கணும், நம்ம செலவினங்களை காட்டிலும் வருவாயை வந்து நம்ம அதிகமாக பெருக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. நிறையா விடுபட்டு போன ஸ்கீம்ஸ் எல்லாமே கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. இப்போ அடுத்து அம்மா குடிநீர் திட்டம்லாம் மிஸ் பண்ணிட்டாங்களே, அதெல்லாமே வந்து திருப்பி கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஒரு வாட்டர் பாட்டில் வந்து 20 ரூபா கொடுத்து வாங்குறாங்க, நம்ம வந்து ஒரு 5 ரூபாய்க்கே நம்ம கொடுக்கலாம், அந்த ஸ்கீம்ஸ் எல்லாமே திருப்பி கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்தில் இருக்கிறாங்க. கண்டிப்பாக அந்த மாதிரி ஸ்கீம்ஸ் எல்லாம் கொண்டு வரவங்க
கொண்டு வந்தால் நல்லா இருக்கும். நிறையா கவர்மெண்ட்டே பிஸ்னஸ் பண்ணணும். இப்போ கர்நாடகாலாம் பார்த்தீங்கன்னா அந்த கோகுல் இது ஏதோ ஒரு சோப்புலாம் மேனுஃபேக்சர் பண்ணி அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு குவார்ட்டருக்கே 4000 crores என்னவோ டேர்ன் ஓவர் பண்ணுறாங்க. அந்த மாதிரி தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து பிஸ்னஸாக விடு போனது அந்த மாதிரி என்ன இருக்குது, பிஸ்னஸ் பண்ணால் நமக்கு வந்து நிறையா கெயின்ஸ் வரும். அதனால மட்டும்தான் நீங்கள் வந்து ஒரு கட்டமைப்பை கிரியேட் பண்ண முடியும். இல்லை அப்படின்னா இதுக்கு முன்னாடி பண்ண கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சோ நீங்கள் அதையே பண்ணணும் அப்படின்னு தாவேகா அரசோ விஜய் அவர் நினச்சாருன்னா கண்டிப்பாக ஒரு ஏமாற்றம் தான் மிஞ்சும். அவங்க பண்ணது எல்லாமே வித்தியாசமாக என்ன பண்ணணும், இன்கம் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு என்ன வழி, ஊழலை வந்து இந்த 5 வருஷம் போதுமானதா ஊழலை ஒழிக்கிறது அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. அது ஒரு சாத்தியமே இல்லை. ஒரு கவர்மெண்ட்டை பில்டப் பண்ணி டெவலப் பண்ணி கொண்டு போகிறது அரசு அதிகாரிகள் தான். கண்டிப்பாக ஒவ்வொரு இடத்துலையுமே பிரச்சனைகளை கொடுப்பாங்க. ஒவ்வொருத்துக்கும் சங்கங்கள் இருக்குது. நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பத்திரப்பதிவு, ஆர்டிஓ ஆஃபீஸ், நகராட்சி, எல்லாத்துக்குமே டிபார்ட்மெண்ட் ஒரு சிக்கலான ஒரு வேலை பார்க்கலாம். அந்த சவாலை வந்து எப்படி சமாளிக்க போகிறது தாவேகா அரசு அப்படின்னு பார்க்கலாம். கருத்துக்களுக்கு உங்கள் இருவருக்குமே மிக்க நன்றி.